Welcome to our channel. Today we will learn 12th standard English Unit 1 2 Gentleman of Verona ப்ரோஸில் பகுதியில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட், அந்த கிராமர் பார்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்கெல்லாம் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் ஆன்சர் போட்டிருக்கோம். சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்க்கெலாம் ஆன்சர் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. இப்போ கிராமர் பார்க்கலாம். கிராமரில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்சஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 டென்சஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்மால் கிளாஸஸ்லேயே லோயர் கிளாஸஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? இதில் நம்மளுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. டென்ஸ் ஃபார்மேட், அதாவது வினா வேர்பு, V1னா ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் வேர்பு, V2னா பாஸ்ட் டென்ஸு, V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இந்த V1 V2 V3 ஃபார்ம் ஆல்ரெடி நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதில் டென்ஸில் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோடய ஃபார்மேட் சப்ஜெக்ட் இருக்கும். வேர்பு வேர்பு ஒன்றா இருக்கும். வேர்பு ஒன்று என்னன்னு சொல்லுவோம், ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக இருக்கும். அடுத்து ஆப்ஜெக்ட், அட்வர்ப், ஆப்ஜெக்டிவ் வரும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வேர்பு, ஐ ப்ளே பேஸ்கெட் பால் எவரி வீக் அப்படின்னா ஐங்கிறது சப்ஜெக்ட்டு. இதில் V1 ப்ளே அப்படிங்கிறது V1 வேர்பு 1, வேர்பு 2 என்ன பிளேடு, வேர்பு 3 பிளேடு. அப்போ நம்மளுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்றப்ப வேர்பு 1 தான் ரைட் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடியது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் V1 ஃபார்ம். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கிராமர் வீடியோ போட்டிருக்கோம். டென்சஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் இதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஆல் டென்சஸ்மே போட்டிருக்கோம். சரியா? அதில் ஃபார்மேட் எல்லாமே இருக்குது, நீட்டாக இருக்குது, நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அது மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட வேர்போட என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் எழுதிட்டு ஆக்சிலரி வெர்பு ரைட் பண்ணணும். ஆக்சிலரி வெர்பு பி வெர்ப், ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வரும். நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்போட ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணணும். அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னா நம்ம என்ன ரைட் பண்ணணும், சப்ஜெக்டோட ஹேஸ் அல்லது ஹேவ். ஓகேவா? பெர்ஃபெக்ட்னாவே ஹேஸ், ஹேவ் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. அது ஹேஸ், ஹேவில் ஐக்கும் விக்கும் ஐ, வி, யூ, தே இந்த ப்ளூரலில் வரக்கூடியதுக்கெலாம் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். மற்றதுக்கு எல்லாம் சிங்குலரில் இருக்குல்ல, தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கெலாம் சிங்குலராக இருக்கிறதுக்கெலாம் ஹேஸ் யூஸ் பண்ணிடுவோம் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதில் வேர்பு 3 ரைட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வர்றப்ப நம்ம வேர்பு 3 V1 V2 V3 ஃபார்ம் படிப்போம்ல. இப்போ ப்ளே அப்படிங்கிறதுக்கு வேர்பு 3 ஃபார்ம் என்னது, பிளேடு. பிளேடு அப்படி வரும். ப்ளேங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் வேர்பு 1, பிளேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வேர்பு 2, அடுத்து நெக்ஸ்ட் பிளேடு அப்படிங்கிறது வேர்பு 3, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்மளுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன ஃபார்மோ அதை ரைட் பண்ணணும். இங்கே வெர்பு 3 ரைட் பண்ணணும். அடுத்து ஆப்ஜெக்ட் வந்துடும். அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஹேஸ், ஹேவ் ஆட் பண்ணிவிட்டு அதோட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பீன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம ரைட் பண்ணணும். பீன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில். அடுத்து பாஸ்ட் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிம்பிள் பாஸ்ட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டில் V1 வேர்பு ஆட் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட்டில் V2, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் வேர்பு தான் நம்ம ஆட் பண்ணணும். சப்ஜெக்ட்க்கு அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் வேர்பு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன யூஸ் பண்ணோம், ஆக்சிலரி வெர்பு ஆம், இஸ், ஆர். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணணும்னா வாஸ், வேர் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ளூரலாக இருந்தால் வேர் யூஸ் பண்ணணும். சிங்குலராக இருந்தால் வாஸ் யூஸ் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் பொறுத்து இருக்குது. சரியா? சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ, வி, யூ, தேக்கெலாம் வேர் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் இதுக்கெலாம் வாஸ் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிறது நான் சிங்குலராக கொடுத்தப்ப ஐக்கு வாஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ், ஹேஸில் வர்றப்ப அதுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐக்கு மட்டும் ஆம் யூஸ் பண்ணுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நான் கிராமர் பார்ட் போட்டிருப்பேன், அதில் போய் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்குங்க.
அடுத்து நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஆக்சிலரி வெர்ப் என்னென்னா பி வெர்ப் வந்து ஹேட் வரும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேடு தான் அதில். ஐவி யூ ஹி ஷீட்டு ஆல் சப்ஜெக்ட்டுக்கே நம்ம ஹேடு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வேர்பு 3 ஃபார்மாக ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் எழுதிட்டு ஹேட் பீன் தான், இதுக்கும் எல்லாமே ஹேட் பீன் தான் வரும். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோன்னா ஹேவ் பீன், நம்ம ஹேஸ் பீன் ஹேவ் பீன் வரும். இங்கே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஹேட் பீன் தான் வரும். அதோட வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்யூச்சர், சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படிங்கிறப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வில் யூஸ் பண்ணிக்கலாம். வில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேர்பு வேர்பு வந்து என்ன வேர்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். சரியா? ப்ளே அப்படிங்கிறது என்னது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. இது சிம்பிள் ஃபியூச்சரில். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வில் பி யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் கண்டினியூஸில் அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ் பீன் ஹேஸ் பீன் ப்ரெசன்ட் கண்டினியூஸில். பாஸ்ட்டில் ஹேட் பீன். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன யூஸ் பண்ணுறோம்? இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில். சரியா? வில் பி ஷால் பி. அதில் வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் ஹேட் பீன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பெர்ஃபெக்டில் ஹேடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா வச்சுக்கோங்க. சரியா? ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும் அப்படின்னா எதில் எழுதணும்? கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணணும். சரியா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ இங்கிலீஷ் கிராமர் பார்ட் வீடியோ இருக்கும், அதில் போய் பார்த்துக்குங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்துருக்கு டாஸ்க் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க. த ஃபாலோவிங் டாஸ்க் ஆர் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ டாஸ்க் 1ல் பாருங்கள், டிக் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டு? கிராமர் டைப்பில் கிராமரில் எந்த டென்ஸ் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து கரெக்டாக ரைட் பண்ணணும். இப்போ ஹலோ, வாட் டு யூ வாட்ச் ஆர் யூ வாட்சிங், இந்த ரெண்டில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட் ஆர் யூ வாட்சிங், இப்படி தான் நம்ம வந்து கொஸ்டின் கேட்போம். ஒரு இது கண்டினியூஸாக நீ வந்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறப்ப நம்ம ஐஎன்ஜி அது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. அது ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். அது என்ன வரும் கொஸ்டின்ஸு? வாட் ஆர் யூ வாட்சிங், இதுதான் சரியாக இருக்கும். சரியா? அடுத்து செகண்ட் ஒன், எ ப்ரோக்ராம் அபவுட் த ஜாலியன்வாலா பாக் மசாஸ்கர் விச் ஐ ரெக்கார்டட் லாஸ்ட் நைட். ஐ எம் ஸ்டடியிங் அபவுட் இட். இதுக்கு என்ன வரும்னா ஐ எம் ஸ்டடியிங் அபவுட் இட் திஸ் டேர்ம். இந்த டேர்மில் நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் இருக்கா. அப்போ ஐ எம் ஸ்டடியிங். நெக்ஸ்ட்டு, ஆல் தட் ஐ நோ ஐ ஹாவ் நோன் அபவுட் இட் இஸ் தட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டைட் இன் இட். இந்த இடத்துல ஹேட் டைடு வராது, டைடு தான் வரும். ஆல் தட் ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோன்னா எனக்கு தெரியும், இங்கே டைடு தான் வரும். அடுத்து, எஸ் இட் வாஸ் மச் வர்ஸ் தென் எனி ஒன் ஹேஸ் எக்ஸ்பெக்டட். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் நடந்தது. அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணணும்? ஹேட் எக்ஸ்பெக்டட். நெக்ஸ்ட், இட் வென்ட் ஆன், பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். இட் வென்ட் ஆன் ஏற்கனவே முடிஞ்சு. ஃபார் ஹவர்ஸ். டூ யூ வாண்ட், உனக்கு வேணுமா? டூ யூ வாண்ட் டு வாட்ச் த ப்ரோக்ராம் வித் மீ, நீ என்னோட பார்க்க விரும்புகிறியா அப்படிங்கிறப்ப ப்ரெசண்ட்டில் வந்துடும். இப்போ டேரெக்டாக கேட்குறப்ப அப்போ டூ யூ வாண்ட் இங்கே. ஓகேவா? அடுத்து, நோ தேங்க்ஸ், ஐ ஹாவ் காட் டு டூ சம் வீணா ப்ராக்டிஸ், எனக்கு வீணா ப்ராக்டிஸ் இருக்குது. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் வி ஹாவ் காட் எ ஹன்சன் டுமாரோ, நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் ஐ ஹேவின் ஹேட் டைம் டு ப்ராக்டிஸ் மை நியூ பீஸ் திஸ் வீக். ஓகேவா? இப்போ ஹேவின் ஹேட் வரும். அடுத்து, ஓகே ஐ ஹாவ் ஆல்ரெடி டன், இங்கே என்ன வரும்? ஏற்கனவே முடிஞ்சது. ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் மை ப்ராக்டிஸ், என்னோடய ப்ராக்டிஸை ஏற்கனவே முடிச்சுட்டேன் அப்படிங்கிறப்ப ஐ ஹாவ் ஆல்ரெடி டன் மை ப்ராக்டிஸ். ஸோ ஐ ஹவ் காட் டைம் டு வாட்ச் டிவி, see you லேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாஸ்க் 2 பார்க்கலாம். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் இன் ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்ஸில் நம்மளுக்கு வந்து வேர்பு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டென்ஸில் நம்மளை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் லாஸ்ட் நைட்னு இருக்குது. இப்போ டெல் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட் லெட்டர் என்றைக்குமே கேப்ஸில் தான் ரைட் பண்ணணும். அப்போ டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட், இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆன்சர் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். அதாவது டெல், இந்த இடத்துல பாருங்கள், டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பண்ட் லாஸ்ட் நைட்னா என்னது? பாஸ்ட் டென்ஸில். அப்போ பாஸ்ட் டென்ஸில் நடக்கிற என்ன ரைட் பண்ணுவோம்? ஹேப்பண்ட். பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவோமா இல்லையா? வீத்திரி இப்போ ஹேப்பண்ட் தான் வரும். ஹேப்பண்ட் லாஸ்ட் நைட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு,
Mrs. Mageshwari is my maths teacher. She teach me for 4 years. 4 years எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டீச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போயும் டீச் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரெசன்ட்லேயும் அது கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன ரைட் பண்ணணும்? சி ஹேஸ் பீன் டீச்சிங். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ ஐ ஐ திங்க் ஆஃப் எ கேரியர் இன் மெடிசன் பிஃபோர் ஐ ஸ்போக் டு மை பயாலஜி டீச்சர் பட் நவ் திங்க் இட்டுன்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா, இதில் என்ன வரும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் என்ன பண்ணால் ப்ராக்கெட் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. திங்க் சீரியஸ்னு கொடுத்துருப்பாங்க. திங்க் தான் கரெக்டாக வரும். அதான் வேர்பு. இது திங்க் அப்படிங்கிறத வேர்பு. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்? ஐ ஹேட் நெவர் தாட். ஐ ஹேட் நெவர் தாட். இங்கே என்ன வரும்? ஐ எம் சீரியஸ்லி திங்கிங். இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் சீரியஸ்லி திங்கிங் தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இங்கே திங்க்குன்னு தான் சீரியஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து மிஸ்டேக்காக இருக்கும். ஏன்னா இது வந்து டென்ஸ் வந்து திங்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹோ நோ ஐ ஃபர்காட். இந்த இடத்துல என்ன வரும்? ஃபர்காட். ஃபர்கெட்னு வராது. ஃபர்காட் டு பிரிங் மை அசிஸ்டண்ட். வாட் ஐ எம் கோயிங் டு டூ? திஸ் இஸ் த செகண்ட் டைம். அப்போ ஐ ஹாவ் டன். டூ அப்படிங்கிறது ஐ ஹாவ் டன் திஸ். நெக்ஸ்ட்டு ஐ காண்ட் ரிமெம்பர் வாட் மை டீச்சர் சேங்கிறது என்னது? செட்டாக இருக்கும். ஐ காண்ட் ரிமெம்பர் வாட் மை டீச்சர் செட் எஸ்டர்டே அபவுட் அவர் ஹோம்ஒர்க். ஐ டிட் நாட் லிசன் ப்ராப்பர்லி பிகாஸ் ஹுசைன் வாஸ் டாக்கிங் டு மீ அட் த சேம் டைம். நெக்ஸ்ட் பாருங்கள். லாஸ்ட் இயர் வி வெண்ட் ஆன் எ ஸ்கூல் ட்ரிப் டு கன்னியாகுமரி. வி ஹேட் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம். நெக்ஸ்ட்டு அட் த மொமெண்ட் ஐ எம் திங்க் வந்து ஐ எம் திங்கிங். ஏன்னா ப்ரெசன்ட்டில் இருக்குது கண்டினியூஸ்னால. ஐ எம் திங்கிங் அபவுட் வாட் கோர்ஸ் ஏ பர்ஷு நெக்ஸ்ட் இயர் பட் ஐ ஹாவ் நாட் மேட் எ ஃபைனல் டிசிஷன் எட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ கெட் அப் at 7 every morning but this morning I slept for a long time and I did not get up until 8. இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாஸ்க்குக்கான ஆன்சர் என்ன இங்கே கொடுத்துருந்தாங்களா? ஐ திங்க் சீரியஸ்லின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் திங்க் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகே, புக்கில் அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆன்சர். நெக்ஸ்ட்டு டாஸ்க் 3 பாருங்கள். fill in the blanks with the correct form of the verbs given in the brackets. இதுலேயும் வேர்பு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக வரும் வேர்ப் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? கரெக்டான வேர்பு எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் இருக்குது பாருங்கள். எவரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங். இங்கே என்ன ஒரு ஸ்லீப் கர்சரம் வாஸ் ஸ்லீப்பிங் when the earthquake hit the small town. ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால் earthquake அப்போ வாஸ் ஸ்லீப்பிங். அடுத்து ஏஞ்சலின் டேஸ் ஹேர் ஜாப் எ கப்புள் ஆஃப் இயர்ஸ் ago. இதுக்கு குவைட்டர்னு கூட வரலாம் மேபி. வேர் டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் லாஸ்ட் ஹாலிடேஸ். வேர் டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் லாஸ்ட் ஹாலிடேஸ். இது பாஸ்ட் டென்ஸ். டிட் யூ நம்ம வந்து யூஸ் பண்ண டிட் யூவாக தான் நம்ம இது பண்ணணும். கொஸ்டினில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐ திங்க் சுரேஷ் வில் லீவ் ஆர் இஸ் லீவிங் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங். வில் லீவ் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங் அப்படிங்கிறப்ப ஃப்யூச்சரில் எழுதலாம். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் சுரேஷ் இஸ் லீவிங் ஃபார் நெக்ஸ்ட் மார்னிங் அப்படிங்கிறது கூட நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்கிறப்ப இஸ் லீவிங்னு சொல்லுவோம். ஆனால் மேபி வில் லீவ் தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஐ வாஸ் ஆங்க்ரி தட் ஐ ஹேட் மேட் சச் எ மிஸ்டேக். இது வந்து மேக்கில் ஐ ஹேட் மேட் பாஸ்ட் பர்ஃபெக்டில். அடுத்து மை மதர் வாஸ் டயர்ட் எஸ்டர்டே பிகாஸ் ஷி ஹேட் நாட் ஸ்லெப்ட் வெல் த நைட் பிஃபோர். நெக்ஸ்ட் ஹேர் பேரண்ட்ஸ் வில் பி இன் கோயம்புத்தூர் ஃபார் 2 weeks ஃப்ரம் டுடே. நெக்ஸ்ட் பாருங்கள். நத்திங் மச் ஹேப்பண்ட் ஆர் ஹேட் ஹேப்பண்ட் வென் ஐ காட் டு த மீட்டிங். இந்த இடத்துல என்ன வரலாம் அப்படின்னா ஹேப்பன் அப்படிங்கிறது நத்திங் மச். ஹேப்பன் பாஸ்ட் டென்ஸ்லாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஹேட் ஹேப்பன்னு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லேயும் நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் ப்ரிடிக்ட் that by 2050 man will be landing or will land on Mars. 2050ங்கிறது ஃப்யூச்சரில் வரக்கூடியது. வில் பி லேண்டிங்னு யூஸ் பண்ணலாம், இல்லை வில் லேண்ட் ஆல் போத் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு someone is listening to our conversation. இப்போ is listening. The plan will take off in a few minutes. இதில் will take தான் வரும். நெக்ஸ்ட்டு they were talking about me when I interrupted their conversation. இது were talking. அடுத்து நெக்ஸ்ட்டு ஜஸ்டின் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ்
are living in apartment right now because they can't find a cheap house. Next, Rajini Prem's family is in Chengalpat's now. இங்கே பி வந்து என்ன பி verb என்ன ஒரு இஸ் வரும். அடுத்து யூசுஃப் goes to the movies once in a while. This has been an easy quiz so far. Our team did not win any games last year. We saw a wonderful film at the cinemas last night. Hurry up, the movie has already begun. ஓகேவா, இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மாடல் ஆக்சிலரிஸ் கொடுத்துருக்காங்க கிராமர் பார்ட்டில். இதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், கிராமர் வீடியோவில், இங்கிலீஷ் கிராமர் வீடியோ. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்குங்க. சரியா, அதை பற்றி டீப்பாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் மாடல் ஆக்சிலரிஸ் வெர்ப் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே யூஸ் பண்ணுறது வரலும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, லோயர் கிளாஸ்லேயே மாடல் ஆக்சிலரி வெர்ப்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ மாடல் ஆக்சிலரி அப்படிங்கிறது மாடல் ஆக்சிலரி இஸ் அ ஸ்பெஷல் ஆக்சிலரி விச் இஸ் யூஸ்டு டு டினோட் எ பர்டிகுலர் மூட் ஆர் எக்ஸ்பிரஸ் ஆஃப் சப்ஜெக்ட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 13 மாடல் ஆக்சிலரிஸ் கொடுத்துருக்காங்க. 4 வந்து விச் ஆர் குவாசி மாடல்ஸ் மேரிக்னல்ஸ். அதாவது வில் அப்படின்னா வுட் இதெல்லாம் மாடல் ஆக்சிலரி வெர்பு. ஷல், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஆட் டு, டேர், நீட், யூஸ் டு, இதெல்லாம் மாடல் ஆக்சிலரிஸ். இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து டேர், நீடு, குவாசி மாடல்ஸ் மார்ஜினல்ஸ் இருக்குல்ல, அது டேர், நீட். மஸ்ட், ஷுட், வில், ஆட், இது வந்து என்னது கேன், மே, ஷெல். இதெல்லாம் சேட்ஸ் மீட்டர்னு சொல்லுவாங்க, அதிக அளவில் வரக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? மாடல் ஆக்சிலரிஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு அப்படியே இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். கேன் வந்து எபிலிட்டிலேயே ரெக்வஸ்ட்லேயே வரக்கூடியது. ஒரு சென்டென்ஸில் எபிலிட்டியாகவும் அதை திறமை இதை காமிக்கிறதுக்கும், பெர்மிஷன் அது ரெக்வஸ்ட்டாக கேட்குறோன்னு வச்சுக்க, அதுலேயும் அது மாதிரி பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா அங்கே கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் அப்படிங்கிற அந்த 4 இடத்துலையும் நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், நம்மளோட திறமைகள் வெளிப்படுத்தக்கூடியது, அந்த இடத்துல கேன் யூஸ் பண்ண, என்னால் முடியும் அப்படின்னு, கேன்னா என்னது முடியும், அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மிஷன் கேட்குறப்ப கேன் ஐ கோ டு த லைப்ரரி. ரெக்வஸ்ட்டாக கேன் யூ வெயிட் எ மொமெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வஸ்ட் அந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர்னா ஐ கேன் லெண்ட் யூ மை பென். அப்புறம் குட் அப்படிங்கிறது இது எபிலிட்டினா பாஸ்ட்டில் ஏற்கனவே முடிஞ்சதில் ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ், இது வந்து பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது. கேன் வந்து ப்ரெசண்ட்லேயும், குட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சதில். பொலைட் ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம் அப்படின்னா குட் யூஸ் பண்ணிக்கலாம். குட் யூ வெயிட் எ மொமெண்ட் ப்ளீஸ். ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ், எனக்கு நல்லாவே பேச தெரியும் ஏற்கனவே அப்படிங்கிறதான். அடுத்து மே அப்படிங்கிறது பாசிபிலிட்டியும் பெர்மிஷன் கேட்குறதுலையும் யூஸ் பண்ணலாம். இட் மே ரெயின் டுடே, நீ மழை வர மாதிரி இருக்குது, பாசிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், மே யூஸ் பண்ணிக்கலாம். மே கோ டு த சினிமா, நம்ம சினிமாவுக்கு போகலாமா, பெர்மிஷன் கேட்குறோம்ல, அதுக்கும் மே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைட் எங்கே யூஸ் பண்ணோம்னா பாசிபிலிட்டி, லெஸ் பாசிபிள் தென் மே, பாசிபிளாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லாமல் லெஸ் சொல்கிறோம்ல, அதுக்கு தான் மைட் யூஸ் பண்ணுவோம். இட் மைட் ரெயின் டுடே, மழை வரலாம், இருக்கலாம், வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப மைட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மஸ்ட் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி நடக்கக்கூடியது, நடக்கணும் அப்படிங்கிறது, உறுதியாக நெசசிட்டி தேவையானதாக இருக்குது அப்படின்னா மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டேஷனுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஐ மஸ்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட், இன்றைக்கி நான் போயே ஆகணும், இதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு, அப்போ ஐ மஸ்ட். யூ மஸ்ட் ரீட் த நியூ நாவல் பை பகத், நீ வந்து என்னது படிக்கணும், ரெக்கமெண்டேஷன், நீ வந்து நியூ நாவலை வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஷெல் அப்படிங்கிறதுக்கு என்னதுக்கு யூஸ் பண்ண, சஜஷன் பண்ணுறது. இப்போ ஷெல்லை கேரி யுவர் பேக், நான் உன்னோட பேக்கை எடுத்துக்கலாமா, எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு, அந்த மாதிரி சஜஷனுக்காக, இல்லை வேண்டாம் அப்படின்னு விட்டுறலான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சஜஷனுக்காக நம்ம ஷெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஷுட் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் பண்ணுற இடத்துலையும் அப்ளிகேஷன்லேயும் யூஸ் பண்ணக்கூடியது. யூ ஷுட் டிரைவ் கேர்ஃபுல்லி ஆன் த ஹைவே, ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து யூ ஷுட், இந்த மாதிரி ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். யூ சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் வேன் யூ லீவ் த கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் வரப்போ லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம், அப்ளிகேஷன். அடுத்து வில் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர் விஷ் பண்ணுறோம், ரெக்வஸ்ட் பண்ணுற, டிமாண்ட் பண்ணுற, ஆர்டர், இதுக்கு எல்லாமே வில் யூஸ் பண்ணலாம். அதாவது வில் யூ ப்ளீஸ் ஷட் த டோர், ஆர்டர் கொடுக்குறோம், அந்த டோரை சாத்து அப்படின்னு. ப்ரிடிக்ஷன், அசம்ஷன்லேயும் சொல்லலாம். அதாவது ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே வந்து ஒரு அசம்ஷனை சொல்கிறோம்ல, வரலாம் அப்படின்னு ஒரு நம்ம ஃப்ரைடே வந்து நான் நினைக்கிறேன் ஃப்ரைடே வந்து மழை வரலாம் அப்படின்னு, அந்த மாதிரி. அடுத்து ஸ்பான்டேனியஸ் டிசிஷன், இயற்கை நடக்கக்கூடிய ஸ்பான்டேனியஸ் டிசிஷன்னா
இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதாவது கேன் சம்படி டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல், ஐ வில், என்னால் முடியும். வுட் விஷ் ரெக்வஸ்ட்டில் வரும். வுட் யூ ஷட் த டோர் ப்ளீஸ். ஹேபிட்ஸ் இது வந்து என்ன, பாஸ்ட்டில் நடக்கும். இது வந்து வில்லுங்கிறது ப்ரெசண்ட்லேயும், வுட் வந்து பாஸ்ட்லேயும் நடக்கக்கூடியது. இப்போ சம்டைம்ஸ் ஹி வுட் பிரிங் மீ சம் ஃப்ளவர்ஸ். ஆட்டோ அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம், டியூட்டி, மாரல் அப்ளிகேஷன், நெசசிட்டி இதில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரி, டியூட்டி அப்படிங்கிறது யூ ஆர் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம், டியூட்டியில் யூஸ் பண்ணுவோம். மாரல் அப்ளிகேஷன் வி ஆர் டு ஹெல்ப் த நீடி. நெசசிட்டியில் வி ஆர் டு ஹையர் சம் ஃபர்னிச்சர் ஃபார் த பார்ட்டி. இந்த மாதிரி யூஸ்டு டு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹேபிட்ஸ் இந்த பாஸ்ட் ஏற்கனவே வந்து ஒரு இது நடந்திருக்கும், அது பாஸ்ட் நடந்ததுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹேபிட்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது மை கிராண்ட் ஃபாதர் யூஸ்டு டு வாக் ஃபார் லாங் ஹவர்ஸ் வென் ஹி வாஸ் யங்கே. அவர் வந்து எங்கே இருக்கிறப்ப ரொம்ப நாள் லாங் ஹவர்ஸ் நிறைய நேரம் நடப்பார் என்னோடய கிராண்ட் ஃபாதர். அப்படிங்கிறது பாஸ்ட்டில் முடிஞ்சுது. சரியா, அது அவருடைய பழக்க வழக்கங்கள் அதை குறிக்கக்கூடாது. யூஸ்டு டு ஏற்கனவே பயன்படுத்துறது, இதை யூஸ் பண்ணுறதுக்காக. நீடு டு அப்படிங்கிறது என்னது, நெசசிட்டி. ஐ நீடு டு பை அ பேக்கெட் ஆஃப் மில்க். எனக்கு என்னது நெசசிட்டினா நம்மளுக்கு தேவை. எனக்கு பேக்கெட் ஆஃப் மில்க் வந்து ஒரு பாக்கெட் மில்க் வந்து வாங்கிட்டு வரணும், எனக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறப்ப. இப்போ நான் நீடுனாவே நம்மளுக்கு தேவை, அந்த நெசசிட்டி தேவைகளுக்காக நீடு டு வரும். மாரல் அப்ளிகேஷனுக்கு வரும். வி நீட் டு கீப் அவர் என்விரான்மெண்ட் க்ளீன். நம்ம வந்து என்ன பண்ணணும், என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இது நம்மளுக்கு தேவையானது தான், பட் மாரல் அப்ளிகேஷன் இது. அடுத்து டேர் அப்படிங்கிறது போல்ட்னஸ். ஐ டேர் நாட் கோ அவுட் இன் த டார்க். ஏன் டேர்னானது போல்ட்னஸ், ஒரு இது இல்லாமல், தைரியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த டைமில் யூஸ் பண்ணுறது. சேலஞ்ச் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஹவு டேர் யூ என்டர் மை ரூம், இந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மாடல் ஆக்சிலரி எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பாருங்கள், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு கொடுத்து, இதில் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மாடல் ஆக்சிலரிஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரைட் பண்ணணும். அதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், தி கேண்டிடேட்ஸ் டேஸ் ஆன்சர் 5 out of 10 கொஸ்டின்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா, என்ன மாடல் ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணால் மஸ்ட் ஆர் சுட், இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஹவு டேர் யூ ஓப்பன் மை பேக், இந்த இடத்துல டேர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தஜுதீன் வில் ஆர் கேன் ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை மண்டே. நெக்ஸ்ட் ஷெல் யூஸ் பண்ணலாம், மே ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஷெல் ஆர் மே ஐ கோ டு ஸ்கூல் டுடே. நெக்ஸ்ட்டு ஐ விஷ் யூ வுட் டெல் மீ த ட்ரூத். நெக்ஸ்ட்டு பூனம் குட் நாட் கேட்ச் த பஸ் எஸ்டர்டே. நெக்ஸ்ட்டு ஐ விஷ் யூ வுட் டெல் மீ த ட்ரூத். சாரி, people who live in glass houses should not throw stones. Next, you need not go to the market as I have brought vegetables. Next பாருங்க, good or would must you have taken all this trouble. Next, you must be joking. Next, I tried to climb up the tree but could not. Next, Hima dash ran so fast that she could win the medal. Next, you can lead a horse to water but you cannot make it drink. I would like to have a cup of coffee. Next பாருங்க, my grandfather used to or would visit the temple when he was young. இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் வித் மாடல்ஸ் யூஸிங் த க்ளூஸ் கிவன். நீங்கள் வந்து க்ளூ கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு மாடல் வெர்ப்ஸ்க்கு. இதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து மாரல் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ், இங்கே டிட்டர்மினேஷன் வரும், இங்கே பாசிபிலிட்டி, இங்கே கம்பல்சன், பாஸ்ட் ஹேபிட், இங்கே ஆர்டர், பாசிபிலிட்டி, ரெகுலேஷன், வில்லிங்னஸ், நெசசிட்டி, ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மாடல் வெர்ப்ஸ் ரைட் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மாரல் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், யூ ஆட் டு மஸ்ட் ஹெல்ப் த நீடி. இது மாரல் அப்ளிகேஷன். ஆட் டு மஸ்ட் அப்படிங்கிறத நம்ம மாரல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் பிஹேவ் லைக் தட், இது கண்டிஷனல் சென்டென்சஸ். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினேஷனில் பார்த்தோன்னா ஐ வில் நெவர் டெல் எ லை. நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டியில் மை அங்கிள் மே ஆர் மைட் ஹாவ் ரீச்டு பை நவ். நெக்ஸ்ட்டு கம்பல்சனில் தி பேஷண்ட் இஸ் கிரிட்டிக்கல், he must be taken to the hospital. Next, I used to or would play hockey when I was a student. இது வந்து past habit.
நெக்ஸ்ட்டு ஆர்டர், யூ ஷுட் ஆர் மஸ்ட் நாட் அட்டெண்ட் மை கிளாஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிமோட் பாசிபிலிட்டி, ஹி மைட் கம் டுடே. நெக்ஸ்ட் ரெகுலேஷன், யூ மஸ்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வில்லிங்னஸ், ஹி வில் ப்ளே த மேட்ச். நெக்ஸ்ட் நெசசிட்டிக்கு, யூ நீட் நாட் வேஸ்ட் டைம் ஆன் இட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹேட் த டாட்டர் கம் இன் டைம் ஹி வுட் ஹாவ் சேவ்ட் த பெஷன். இது ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரியா? இதில் டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஆக்சுவல் வேர்ட்ஸ் சம்மோன் செட், ரிப்பீட்டிங் த வேர்ட்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி as ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஷால் டேக் யூ டு த மியூசியம் டுமாரோ. இந்த மாதிரி டைப்பில் தான் டைரக்ட் ஸ்பீச் இருக்கும். நம்ம நேரடியாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்டாக அடுத்தவங்க டஸ் நாட் கிவ் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் uttered but focuses on the content of what someone said. அதாவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதை வந்து அவங்கள பற்றி அவங்க செய்கிறத ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, அதுதான் இன்டைரக்டாக சொல்கிறது. அதாவது ரிப்போர்ட்டிங் த வேர்ட் ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர், ஒருத்தர் செய்கிறத வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லக்கூடியது. த டீச்சர் இன்ஃபார்ம்டு த ஸ்டூடெண்ட்ஸ் தட் ஹீ வுட் டேக் தம் டு த மியூசியம் த நெக்ஸ்ட் டே. டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நம்ம இன்னொருத்தர் வந்து எடுத்து கூறுறாங்க அப்படின்னா அதுதான் இன்டைரக்ட். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம் இதை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில். இதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் கிராமர் பார்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதில் போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாஸ்க் 1ல் ரீட் வாட் தீஸ் பீப்புள் சே அண்ட் ரீரைட் சென்டென்ஸ். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஐ எம் வெரி பிஸின்னு இருக்குது. இதை எப்படி வந்து இன்டைரக்டாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை மாற்றி எழுதுறது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்ட் ரைட் பண்ணணும். இப்போ ஐ அப்படிங்கிறது ஒரு நேம், அப்போ ராஜா அப்படிங்கிறது குறிக்குது. அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா செட் தட் வந்து ஆட் பண்ணணும். ஐ வந்து நெக்ஸ்ட்டு ப்ரோனோன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஐங்கிறது நான், அதில் மேலாக ஃபீமேலாக இருந்தால் ஐ வந்து ஹீயாக மாறும், ஃபீமேலாக இருந்தால் ஷீயாக மாறும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஐ ஹீ வாஸ், ஆம் வந்து என்னது பாஸ்ட் டென்ஸில், இது பாஸ்ட் டென்ஸ் வெர்புனா இது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு ஆம் இஸ் ஆர்னு இருந்துச்சுன்னா இங்கே பாஸ்ட் டென்ஸ் ஆக்சுவலி வெர்பு தான் ரைட் பண்ணணும் இன்டெரக்டாக வரப்போ. அப்போ வாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வாஸ் வெரி பிஸி. இதே மாதிரி தான் மற்றது எல்லாமே ரைட் பண்ணணும். இப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க்குன்றிருக்கு. ஐ அப்படிங்கிறது ஒரு கேர்ள் நேமாக இருக்குது, சத்யான்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சத்யாங்கிறது ஒரு கேர்ள். அப்போ இதுக்கப்புறம் என்ன எழுதணும், சத்யா செட் தட்டை ஆட் பண்ணணும். இப்போ ஐங்கிறது சத்யாங்கிறது என்ன நேமில் இருக்குது, கேர்ள் நேம். அப்போ ஷீ ஆட் பண்ண. இப்போ சி ஹேவ்க்கு வந்து சி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹோம்ஒர்க். மை ஹோம்ஒர்க் வந்து என்னது ஹேர் ஹோம்ஒர்க்காக இருக்கும். இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், எல்லாம் ஃபார்மேட்டோட நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் எப்படி மாறும், சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்குங்க. இப்போ நான் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ எம் வெரி பிஸிங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ராஜா செட் தட் ஹி வாஸ் வெரி பிஸி. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க்குன்றதுக்கு இது சத்யானா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ சத்யா செட் தட் ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க். ஐ டோன்ட் லைக் டு கோ அவுட் அப்படின்றது ஐங்கிறது ஜான்சன் கொடுத்துருக்கேன். ஜான்சன் அப்படி பாயை குறிக்கும். அப்போ ஜான்சனுக்கு அப்புறம் செட் தட் நம்ம வந்து இன்டைரக்டாக மாற்றுறப்ப ஆட் பண்ணணும். பாய் குறிக்கிறதுனால ஐ வந்து ஹீயாக மாறும். இப்போ டோன்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் டூ வந்து டிட்டாக சேஞ்சஸ் ஆகும். அப்போ டிட் நாட் லைக் டு கோ அவுட். நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் சென்னை அப்படிங்கிறதுப்ப அக்ஷிதா ஷெட் தட், இது கேல்னால ஷீ யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஹேவ் அப்படிங்கிறப்ப இங்கே ஹேடாக சேஞ்சஸ் ஆகும். ஹேட் ஜஸ்ட் கம் டு பேக் ஃப்ரம் சென்னை. நெக்ஸ்ட்டு ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ்ன்னு இருக்குது. ஐ அப்படிங்கிறது என்ன, இங்கே ஜெயன் வந்து பாய். அப்போ ஜெயன் செட் தட், ஐ வந்து ஹீயாக மாறும். இப்போ ஆம் இருக்கிறனால இங்கே வாஸ், ஹீக்கு என்ன போடுவோம், வாஸ் டென்ஸ் ஆக்சிலரி வெர்பு வாஸ் லேர்னிங் இங்கிலீஷ். இப்போ ஐ பாட் எ பென் எஸ்டர்டேன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும், மது செட் தட், மதுங்கிறது பாய் நேமாகவும் இருக்கலாம், கேர்ள் நேமாகவும் இருக்கலாம். அப்போ ஷீ அல்லது ஹீ அல்லது சி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாட் அப்படிங்கிறது பிரிங் பாட் அப்படிங்கிறப்ப பாஸ்ட் டென்ஸில் இருக்க, இப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால ஹேட் பாட் நம்ம யூஸ் பண்ணணும். ஹேட் பாட் எ பென். எஸ்டர்டே வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே அல்லது தி டே பிஃபோராக நம்ம ரைட் பண்ணலாம். வென் வில் கோ ஷாப்பிங் டுமாரோங்கிறது ஜோசப் அண்ட் மேரி, இது வந்து எனது 2 பேர்த்த குறிக்கும், மோர் தென் ஒன் அப்படிங்கிறப்ப செட் தட் தே அவர்களாக மாறும். ஓகேவா? வி வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகும், வி வந்து தேயாக சேஞ்சஸ் ஆகும்.
இங்கே வில் கோ வந்து பாஸ்ட் டென்ஸில் வில் வந்து வுட்டாக சேஞ்சஸ் ஆகும் பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சரில் வில் வந்து வுட்டாக சேஞ்சஸ் ஆகும். அப்போ த வுட் கோ ஷாப்பிங் த டுமாரோ வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகும் இன்டெரக்டில் வரப்போ நெக்ஸ்ட் டேவாகவும் டே பிஃபோர் ஆஃப்டராகவும் சேஞ்சஸ் ஆகும். இந்த மாதிரி த நெக்ஸ்ட் டே டே ஆஃப்டர். நெக்ஸ்ட் பாருங்கள் வி காண்ட் அட்டெண்ட் த பார்ட்டி யார் அஃப்சர் அண்டு ஐசா செட் தட் மோர் தென் ஒன். அப்போ 2 பேர் வி என்னவா சேஞ்சஸ் ஆகும் வி வந்து தேயாக எழுது. அப்போ தே குட் கேன் வந்து குட்டாக சேஞ்சஸ் ஆகும் குட் நாட் அட்டெண்ட் த பார்ட்டி. நெக்ஸ்ட் ஹவ் ஆர் யூ இது எப்படி எழுதலாம் சதீஷ் ஆஸ்குடு என்ன கேட்குறேன் ஹவு ஷீ அல்லது ஹீஸ் ஐ எப்படி என்ன இது வேணாலும் வரணும். இப்போ சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஹவு சதீஷ் ஆஸ்குடு இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள் ஹவு ஐ வாஸ் ஹீ வாஸ் சி வாஸ் இந்த மாதிரி சரியா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஹீ வாஸ் தான் மேபி வரும் சதீஷ்ங்கிற மாதிரி. ஐ ஆம் ஃபைன் தேங்க்யூ விக்டர் செட் தட் ஹீ வாஸ் ஃபைன் அண்ட் தேங்க்டு ஹிம் ஆர் ஹேர் மீ எப்படின்னா சஜஸ் ஆகலாம். ஓகே அதாவது விக்டர் செட் தட் ஹீ வாஸ் ஃபைன் அண்ட் தேங்க்டு ஹிம் தேங்க்டு ஹேர் தேங்க்டு மீ இந்த மாதிரி. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட் தெரிஞ்சால் தான் ஈஸியாக ரைட் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். இங்கிலீஷ் கிராமரில் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கும். இப்போ அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாஸ்க் 2 பாருங்கள். ரீட் த ஃபாலோவிங் டயலாக் அண்ட் கம்ப்ளீட் த ரிப்போர்ட் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட். இங்கே வந்து ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க. பிரியா வேர் ஆர் யூ கோயிங் விஜய் ஐ எம் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன். பிரியா என்ன சொல்லுவாங்க ஒய் ஆர் யூ கோயிங் தேர் நீ அங்கே போகிறேன். விஜய் ஐ வாண்ட் டு ரிசீவ் மை அங்கிள் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர்னு இருக்குது. அடுத்து என்ன சொல்ல வராங்க பிரியா ஆஸ்க்டு விஜய் பிரியா வந்து விஜய்கிட்ட என்ன சொல்ல வராங்க இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் பிரியா வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே இருக்குது பாருங்கள் பிரியா ஆஸ்க்டு விஜய் வேர் ஹீ வாஸ் கோயிங். விஜய் ரிப்ளைடு என்ன பண்ணுறாரு தட் ஹீ வாஸ் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து பிரியா ஃபர்தர் இன்கொயர்ட் ஒய் ஹீ வாஸ் கோயிங் தேர் அப்படின்னு கேட்கலாம். விஜய் ஸ்டேட்டட் தட் ஹீ வாண்டட் டு ரிசீவ் ஹிஸ் அங்கிள் ஹூ வாஸ் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்குக்கு ஆன்சர் இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். த டீச்சர் ஆஸ்க்டு திவ்யா ஒய் ஷீ வாஸ் லேட். திவ்யா ரிப்ளைட் தட் ஷீ ஹேட் மிஸ்ட் த பஸ். த டீச்சர் டோல்டு ஹர் தட் she should have reached the bus stop on time. Divya said that her grandmother was ill, so she had to take her to the doctor. The teacher felt sorry and further asked her what ailed her. Divya explains she had high fever. ஓகேவா இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 டாஸ்க்கு ஏபி 2க்குமே நம்ம ஆன்சர் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டாஸ்க் 3ல் ரீரைட் த ஃபாலோவிங் பேசேஜ் இன்டைரக்ட் ஸ்பீச். அதாவது இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரைட் பண்ணணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா. இந்த பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் வந்து பிரதீப் காட் அவுட் ஆஃப் பெட் வித் மச் எக்ஸைட்மெண்ட். இட் இஸ் கோயிங் டு பி அ லவ்லி சன்னி டே ஹீ ரிமார்க்ட் டு ஹிஸ் சிஸ்டர் வர்ஷினின்னு இருக்குது. இது எப்படி இன்டைரக்டாக ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆன்சர் எப்படி எழுதலாம் பிரதீப் told his sister வர்ஷினி that it was going to be a lovely sunny day. இந்த மாதிரி எழுதிக்கலாம். செகண்ட் ஒனுக்கு வர்ஷினி begged பிரதீப் to let her sleep a bit longer and she suggested him to go and help mother in cooking. இந்த மாதிரி எழுதலாம். since he was feeling unenthusiastic. இந்த மாதிரி எழுதலாம். இல்லைனா சி ஆல்சோ ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க மாதிரி கூட எழுதலாம். அந்த இடத்துல சி சஜஸ்ட் இருக்கிறதுல சி ஆல்சோ ஆஸ்க்டு ஹிம் ஒய் ஹி டிடன்ட் கோ அண்ட் ஹெல்ப் மதர் இன் குக்கிங்னு. அடுத்து பாருங்கள் ஷுர் ஐ வில் ஷெட் பிரதீப் கேன் ஐ ஹெல்ப் யூ மாம் ஹி ஷெட் டு ஹிஸ் மதர். இதுக்கு எப்படி எழுதலாம்னா பிரதீப் ரிப்ளைடு வர்ஷினி தட் ஷுர்லி ஹி வுட். பிரதீப் ஆஸ்க்டு ஹிஸ் மதர் இஃப் வெதர் ஹி குட் ஹெல்ப் ஹர். எஸ் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் இடில்ஸ் அண்ட் the weathers on the dining table. Have your breakfast? Idlis and vadas. Mother இது இங்கே எழுதலாம். Mother agreed and told that were idlis and vadas on the dining table and she told her son to have his breakfast. Next, thank you mom. I have surely helped you by eating them. இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்னா Pradeep thanked his mother and ordered that he would surely help her
பை ஈட்டிங் தம் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதுக்கெலாம் ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்குது, லெட்டர் ரைட்டிங் இருக்குது. இதில் இருக்க இந்த லெட்டர் ரைட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.